தெரிஞ்சிருக்கு. நான் கூட அவர் மகிமாவை பார்க்க போனாருன்னு நினைச்சேன். கடைசியில் அவர் பிஸ்னஸ் டீலிங்காக போயிருக்காரு. இது தெரியாம நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி நான் போய் நிக்கிறது? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நானு. இது கூட தெரியாம வயிற்றுல இருக்குது குழந்தைய வேணாம் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அவருக்கு அது இவ்வளவு வலிச்சிருக்கும் எனக்கு இப்போதான் புரியுது. இவ்வளோ நாள் அவர் மேலே இருந்த கோவத்தில் அவரோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் போயிட்டேன். ஆனால் அவர் எந்த தப்புமே பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பார்த்தா எனக்கே கோவம் வருது. நான் பண்ணது பெரிய தப்பு. ஆதி எவ்வளோ நல்லவர், அவர் கூடயே இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றாங்கன்னு அவங்க சொன்ன பேச்சை நம்பிக்கிட்டு அவரை சந்தேகப்பட்டது என்னோட தப்பு தான். நான் பண்ணுறது பெரிய தப்பு. என்ன இருந்திருந்தாலும் ஆதியை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. ஆதியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சித்ரா எவ்வளோ பிளான் போட்டிருப்பா. ஆனால் அவள் போட்ட எந்த பிளான்லேயும் சிக்காத ஏன் ஆதியை நான் சந்தேகப்பட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் ஆதியை சந்தேகப்பட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்போ இது எல்லாம் அந்த மகிமாவோட பிளான் தானா? என்னையும் ஆதியையும் பிரிக்கணுன்றதுக்காக அவ இப்படி ஒரு நாடகம் ஆடியிருக்கா. அவ விரிச்ச வலையில நானே போய் மாட்டியிருக்கேன். சே, எப்பவும் அலர்ட்டா இருக்கிற நானே போய் அவ வலையில சிக்கியிருக்கேன். அவ என் முன்னாடி இப்படி ஃபோன் பேசும்போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். உண்மையாவே அவ எனக்கு தெரியாம தான் ஃபோன் பேசிட்டு இருக்கா. நம்ம தான் அவளை ஒட்டி கேட்டுட்டோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது எல்லாம் என் காதில் விழணுன்றதுக்காக தான் அவன் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கா. அது தெரியாமல் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் ஆதியவே நான் சந்தேகப்பட்டுட்டேன். இன்னைக்கு என் குழந்தையவே வேண்டான்ற அளவுக்கு போயிட்டேன். கடவுளே, நல்ல வேலை என் குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணலை. அப்படி மட்டும் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஆதி குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஷோ கடவுளே, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என்னையே என் ஆதியை என்கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ண அந்த மகிமாவை நான் சும்மா விட மாட்டேன். இனி அவ எங்க வாழ்க்கையில வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. நைஸ் மிஸ்டர் ஆதி, யுவர் மெட்டீரியல் ஆர் சூப்பர் கூல். நீங்க கொடுத்த அந்த சாம்பிள் கிளாத்லயே தெரியுது நீங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கீங்கன்றது. இவ்வளோ சாஃப்டான ஒரு பெட்டரான கிளாத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுல என்னென்ன மெட்டீரியல் வச்சு பிளெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் வெரி நைஸ். ஸோ இந்த கிளாத் எங்களுக்கு ஓகே. ஐ ஹோப் யுவர் ஸ்டிச்சிங் ஆர் பர்ஃபெக்ட். ஸோ நாங்கள் கொடுத்த டிசைனில் எங்களுக்கு கிளாத் வேணும். ஹேண்ட் ஸ்டிச்சிங், நோ காம்ப்ரமைஸ், பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் வேணும். அஃப்கோர்ஸ் உங்களோட கிளாத்திங் பிராண்டு ஏஷியாஸ்லே பிக்கஸ்ட் கிளாத்திங் பிராண்டில் ஒன்று. யூனோ, நீங்கள் எங்கள் கிளாத்ஸை மற்ற பெரிய பெரிய கம்பெனியோட கிளாத்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ப்ரீதபிளாகவும் லுக்கிங் கிளாஸியாகவும் இருக்கும். ஆமாதி, உங்கள் கிளாத்ஸ் பார்த்தாலே தெரியுது. திஸ் இஸ் த பெஸ்ட் க்ளோத் ஐ ஹவ் எவர் சீன். அண்ட் அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போதே தெரியுது. தேங்க்யூ மிஸ்டர் ஆதி. சொன்ன பேட்டர்னில் சொன்ன கிளாத்தில் எங்களுக்கு மெட்டீரியல் வந்துச்சுன்னா அதுவே போதும். அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஸ்டிச்சிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ப்ராடக்ட் சீக்கிரமாக கொடுத்துருங்க. வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட் அபவுட் யுவர் ப்ராடக்ட். தேங்க்யூ மிஸ்டர் கௌரவ். எத்தனையோ கம்பெனி இருந்தும் நீங்கள் எங்கள் கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு இந்த டீலை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெட்டரான ப்ராடக்ட் யூ வில் ரிசீவ் அட் அ கரெக்ட் டைம். யா, எனக்கு கரெக்டான டைமுக்கு ப்ராடக்ட் வந்தாலே அதுவே போதும்.
அண்ட் இந்த கிளாத்ஸ், இந்த ஸ்டிச்சிங், இந்த பர்ஃபெக்ஷன் இதிலே வந்துச்சுன்னா வெரி மச் பெட்டர். அதுக்கப்புறம் என்னால் வேற கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கவே தோணாது. எனக்கு தெரிஞ்சு இனி அடிக்கடி நான் உங்களோட டீலிங் வச்சுப்பேன்னு தோணுது. வித் ப்ளஷர். நீங்கள் எங்கள் கம்பெனியில் டீலிங் வச்சுக்கிறது எங்கள் கம்பெனிக்கே பெருமை. நோ 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 மிஸ்டர் ஆதி, உங்களோட குவாலிட்டிக்கு எங்கள் கம்பெனி என்ன, எங்களை விட பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் லைனில் நிற்கும். இது கூடிய சீக்கிரம் நடக்கும் பாருங்க. தேங்க்யூ மிஸ்டர் கௌரவ். ஓகே மிஸ்டர் ஆதி, வில் கேட்ச் யூ சூன். தேங்க்யூ. அண்ட் மறந்துடாதீங்க, எங்களுக்கு ப்ராடக்ட் கரெக்டான டைமுக்கு வேணும். ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணாமல் ரன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தானே ப்ராடக்ட் சீக்கிரமாக எங்கள் கைக்கு வந்து சேரும். கண்டிப்பாக மிஸ்டர் கௌரவ், சொன்ன டைமுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். ஓகே ஆதி, பாய். இவ எங்க போனா? இவளை இந்த ஃப்ளோர்லேயே தானே இருக்க சொன்னோம். இன்ஸ்பெக்ஷன் பண்றேன்னு மாடிக்கு போயிட்டாளா? அவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. மேலே போகக்கூடாது, படிக்கட்டு ஏறக்கூடாதுன்னு 1000 தடவை சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. வரேன். ஏம்மா, ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லடி வேண்டாம், இப்போ தானே சாப்பிட்டேன், ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் போட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். சரிம்மா. மாத்திரைலாம் ஒழுங்கா போட்டிங்களா? போட்டுட்டேன்டி. வலி எப்படிம்மா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் எழுந்து நிற்க முடியல, ரொம்ப வலிக்குது. உக்காந்து இருந்தால் வலி தெரியல, காலை அசிச்சோன்னா வலிக்குது. விடுமா, கொஞ்ச நாளில் சரியாயிடும். அப்புறமா உனக்கு நீ எவ்வளோ நகை வச்சிருப்ப? எதுக்குடி, எதுக்கு அதெல்லாம் கேட்குற? அதுக்கு இல்லைம்மா, அர்ஜுன் இப்போவே பொண்டாட்டி பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான். அவள் என்ன சொல்கிறாளோ அதை தான் கேட்குறான். நாளைக்கு அவள் பேச்சு கேட்டுக்கிட்டு ஒன்றுக்கு இன்னும் ஏதாவது துரத்தி கிருத்தி விட்டா என்ன பண்ணுறது? அதாம்மா, உனக்கு நீ ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா என்னன்னு கேட்டேன். அதுவும் சரிதான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அவன் பொண்டாட்டியை எந்த இடத்துல விட்டு கொடுத்து பேச மாட்டான். அவ கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது, உடனே பின்னாடியே வருவான். பத்தா குறைக்கு வீட்டு வேலை கூட அவளுக்காக அவன் செஞ்சு கொடுப்பான். அப்படி பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு என்னையே துரத்தி விட்டாலும் துரத்தி விடுவான். அதுக்கு தாம்மா கேட்குறேன், உனக்கு நீ ஏதாவது சேர்த்து வச்சுக்கோ இப்பவே. அதுக்கெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. உன் அப்பா இருக்காருல்ல, அவனை எனக்கு காலம் பூரா கஞ்சி ஊற்ற போறான். உன் அப்பா கை நிறைய சம்பாதிக்கிறாரு, சம்பாதிக்கிற காசுலாம் என்கிட்ட தானே கொடுக்குறாரு. அதை வச்சுக்கிட்டு நான் உட்காந்து சாப்பிட்லாண்டி. ஓ அப்படியாம்மா? அப்போ அர்ஜுன் சம்பளத்தெல்லாம் உன்கிட்ட தர மாட்டானோ? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தந்துட்டு இருந்தான், இப்போ தரதில்ல. அதான் அவன் பொண்டாட்டி வாங்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்குமா இருக்கும். ஏம்மா, அதெல்லாம் நீ வாங்கி வைக்க மாட்டியா? என்னடி, அவனுக்கு இன்னும் பொண்டாட்டி குடும்பம்னு வந்துருச்சு, அதுக்கு பிறகு அவன் எப்படி என்கிட்ட கொடுப்பான்? அவகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான். இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? அப்படிலாம் விடாதம்மா, இந்த வீட்டுக்கு எப்பவுமே நீ தான் ராணி. அவங்கிட்ட கேட்டு வாங்கி வை. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அர்ஜுன் சம்பளத்தெல்லாம் நீ வாங்கி வைமா. அப்படி போகுதா கதை? அவர் முதல்ல சம்பளத்தை என்கிட்டயே கொடுக்க மாட்டாரு, இதுல இவங்க கிட்ட கொடுக்கணும்னு வேற பிரச்சனை. என் மாமியார் சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போலயே. வந்து என்னென்னவோ ஏத்தி விட்டுட்டு இருக்கு. என்னதுக்கு இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? நீ இதே மாதிரி பொறுமையாவே இருந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு அப்பாவுடைய சம்பளத்தையும் வாங்கி வச்சுக்குவான். பிறகு 5க்கும் 10க்கும் அவ பின்னாடி நிற்க வேண்டியதுதான். பார்த்துக்க. அப்படிலாம் நடக்காதுடி, அது இந்த காமாட்சிக்கிட்ட நடக்காது. நான் 200 பவுன் நகை வச்சிருக்கேன். 200 பவுனா? ஆமாண்டி. உன் அப்பா சம்பளத்தை கொடுக்கறதோடு சரி, இந்த கணக்கு கேட்குற வேலைலாம் கிடையாது. அப்பப்போ போய் நகை வாங்கி வச்சுக்குவேன். எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 200 பவுன் வரும். அது இல்லாமல் குழு பணம், நகைச்சீட்டு அப்படி இப்படி இருக்கு. அடே எங்கள் அப்பா, அம்மா விவரம் தான். அதனால அவன் என்ன எனக்கு சோறு போகிறது? எனக்கு தேவையானதை நான் பார்த்துக்க முடியும். நான் ஒன்றும் அவளை நம்பி இல்லை, புரிஞ்சுக்க. சரிம்மா. அத்தை,
ஜூஸ் ஏதாவது போட்டுட்டு வரணுமா? இவளை அம்மாவை பார்க்க விடக்கூடாது. இவ அவங்கள நல்ல முறையில் பார்த்து எல்லாத்தையும் வாட்டி போட்டுட்டு போயிட்டா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அம்மா மனசில் எப்பவும் இவ வில்லியாக தான் தெரியணும். நல்லவளை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஏய், அதெல்லாம் ஜூஸில் நான் போட்டு கொடுத்துக்கிறேன், நீ போ. இல்லை, ஜூஸ் கேட்பாங்க, அதனால தான் கேட்க வந்தேன். எங்கள் அம்மா எனக்கு பார்த்துக்க தெரியும். அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். நீ ஒன்றும் அவங்கள பார்த்துக்க தேவையில்லை. எங்கள் அம்மாவுக்கு நான் இருக்கேன், நீ போ. நமக்கு வேலை மிச்சம், அவங்களே பார்த்துக்கிட்டோம். சரி அண்ணி. ஏம்மா, நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லடி, எனக்கு வேணாம். உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுமா, நான் செஞ்சு தரேன். இதுக்கு தான் ஒரு பொட்டை புள்ள வேணும்னு சொல்கிறது போல. கஷ்ட காலத்தில் வந்து உதவுறது பொம்பளை புள்ள தானே. எனக்கு எதுவும் வேணாம்மா. சரிம்மா, ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு வரேன். பிரியங்கா, சொல்லுங்க சார். தியாவை பார்த்தீங்களா? சார் இல்லை சார், மேடமை பார்க்கல. மேலே போயிருப்பாளா? இல்லை சார், நான் மேலேருந்து தான் வரேன். மேடம் மேலே இல்லை, இங்கே தான் இருந்தாங்க. வாஷ்ரூம் போயிருப்பாங்க சார். ஐ டோன்ட் நோ. ஓகே ஓகே. அப்புறம் சார், கௌரவ் சார் ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் வந்திருக்கு. ப்ரொடக்ஷனில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் 1 வீக்லேயே டெலிவர் பண்ணிடலாம் ப்ராடக்ட் எல்லாத்தையும். வெரி குட். ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். வாஷ்ரூம் போனவ இவ்வளோ நேரம் அங்கே என்ன பண்ண போறா? அப்புறம் சார், ஸ்டிச்சிங்க்கு வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு சாம்பிள் பீஸை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணிடுவாங்க. என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், சார் நம்மளை கவனிக்கவே மாட்டாரு. நீங்கள் சாம்பிள் செக் பண்ணிடுறீங்களா சார்? இனிமே இந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த இடத்த விட்டு போறதா நல்லது. சார், நான் போய் சாம்பிள் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆதி, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு மகிமா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து என் காதில் விழுற மாதிரி ஃபோனில் பேசினா. உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசினா. என்ன சொன்னா தெரியுமா? ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் ஒய்ஃப் டிஸ்டர்பாக இருப்பாங்க, அதனால ஸ்டார் பேலஸ்க்கு கூப்பிட்றீங்களான்னு கேட்டா. அந்த சைடு நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு நினச்சேன். அவள் அப்படிதாங்க பேசினா. என்னமோ நீங்கள் அந்த சைட்லேருந்து இவகிட்ட பேசுகிற மாதிரி அவன் நடிச்சா. நான் அதை உண்மைன்னு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டார் பேலஸ்க்கு போனேன். அங்கே பார்த்தா நீங்கள் போனீங்க. அதை பார்த்த உடனே தான் அந்த மகிமா சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்கன்னு. அது தெரியாமல் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஆதி. ஆதி, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன எதுவுமே பேச மாட்டீங்க? கையை எடு. ஆதி, கையை எடு. ஆதி, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேனே. அந்த மகிமா தான் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. அவள் அன்னைக்கு ஃபோன் காலில் உங்ககிட்ட தான் பேசுகிறேன்னு நினச்சிதான் நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. கையெடு. கையை எடுன்னு சொன்னேன். முடியாது. நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிற வரைக்கும் என்னால் உங்களை விட முடியாது. நான் விட மாட்டேன். சாரி ஆதி, என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணினது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சிருச்சு. இப்போ தான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேனே. இனி எந்த காலத்துலையும் உங்களை நான் தப்பாக நினைக்க மாட்டேன் ஆதி. எது பேசுறதுனாலும் கையை எடுத்துட்டு பேசு. இது ஆஃபீஸ். எதுவும் வேணாலும் இருந்துட்டு போகுது.
என் புருஷனை நான் பிடிச்சிட்டு பேசுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? யாரு உன் புருஷன்? நானா? ஹம். இப்போதான் தெரியுதா நான் உன் புருஷன்னு? ஆதி, இங்க பாரு, நான் உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எது பேசுறதா இருந்தாலும் கையை எடுத்துட்டு பேசு. தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. முடியாது ஆதி. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். அதான் நான் ஒத்துக்கிறேன்ல, என் மேலதான் தப்பு. நான் என்ன இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. மகிமா பேசுற எல்லா விஷயமும் உண்மை நினச்சிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். இப்போதான் அதெல்லாம் உண்மை இல்லை, பொய்ன்னு தெரிஞ்சிச்சு. இனி இனி எதுக்கு என் மேல கோவமா இருக்கீங்க? அப்போ நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்களை புரிஞ்சுக்காம, உங்களை சந்தேகப்பட்டு உங்களை விட்டு வந்ததுனால தானே கோவமா இருக்கீங்க. இப்போதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஏன் ஆதி கோவமா இருக்கீங்க? என்னை மன்னிச்சிருங்க ஆதி. வாங்க, நம்ம வேணா உங்க வீட்டுக்கே போயிடலாம். உன்னை எதுக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்? கரெக்டு தான், நான் உன் மேல கோவமா இருக்கிறது கரெக்டு தான். ஆனா அதுக்கு நீ சொல்ற காரணம் தப்பு. நீ ஒண்ணு கண்டவ பேச்சு கேட்டுக்கிட்டு என் மேல சந்தேகப்பட்டு என்னை விட்டு போனியன்னு கோவப்படல. அப்படி நீ போயிருந்தாலும் எனக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உண்மை தெரியும்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு நீயா ஓடி வருவேன்னு எனக்கு தெரியாதா? ஆனா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். என் மேல கோவமா இருந்தா என் மேல காட்டுடி. என்ன கோவமா இருந்தாலும் என் மேல காட்டு. அதை விட்டுட்டு ஒரு பச்சை குழந்தைய, பச்சை உயிரை வேணான்னு என்னைக்கு நீ தூக்கி எரிஞ்சியோ அன்னைக்கே என் மனசுல இருந்து உன்னை தூக்கி எரிஞ்சிட்டேன். மேல இருந்து கையெடுறி, கையை எடுன்னு சொன்னேன். இங்க பாரு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் ஒண்ணு நீ நினைக்கிற அளவுக்கு கேவலமானவன் கிடையாது. எப்படி இவங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போயிடுவாங்க, பொத்தா குறைக்கு என் குழந்தையவே வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே கட்டி பிடிச்சி அசிங்கமா இல்ல? ஏன் நீ இந்த மாதிரி கட்டி பிடிச்ச நான் மயங்கிருவேன்னு நினைச்சியா? ஹேய், நான் ஒண்ணு அவ்வளோ கேவலமானவன் கிடையாது. இவங்க வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க, அப்படியே நான் மன்னிச்சிருவேன். பொண்ணு நான் எந்த காலத்திலயும் மன்னிக்க மாட்டேன். இப்போ கூட நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் குழந்தை பயந்துடக்கூடாது இல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். குழந்தைய கொல்ல பார்த்த கொலகாரி. ஆதி, இன்னொரு தடவை அப்படியே சொல்லாதீங்க. ஹேய், சொல்லுவேன்டி. என் பிள்ளைய கொல்ல பார்த்த கொலகாரி தானே நீ? அப்போ அது உங்க பிள்ளை மட்டும்தானா? ஏன் எனக்கு அது குழந்தை இல்லையா? இல்லடி, அது எனக்காக இந்த பூமிக்கு வரப்போற குழந்தை. உன் குழந்தையா இருந்திருந்தா கொல்றதுக்கு துணிஞ்சிருப்பியா நீ? ஏன் குழந்தைன்றதுனால தானே, என் ரத்தத்துல உருவானதுன்றதுனால தானே நீ வேணான்னு முடிவு பண்ண. இப்போ என்ன பாருங்க ஆதி, நான் வேண்டான்னு நினைச்சது உண்மைதான். அதுக்காக அந்த கருவனை கலைச்சிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா? ஆமாண்டி, களைச்சிருப்ப. அன்னைக்கு பிரியா மட்டும் உன்னை கன்வின்ஸ் பண்ணாம இருந்திருந்தா, அன்னைக்கே நீ சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லி டேப்லெட் கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? சொல்ல என்ன இருக்கும்? இன்னைக்கு என் முன்னாடி நீ 2 உயிரா நின்றுட்டு இருக்கல்ல, அது இருந்திருக்காது. அதுக்கு பதிலா இருக்கிற உன்னோட உயிரும் போயிருக்கும். இப்போ கூட உன்னை காயப்படுத்தாம பொறுமையா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வயிற்றுல என் குழந்தை இருக்குன்றது மட்டும் இல்ல, என் பிள்ளைய நீ கொல்லாம இருந்தல்ல, அதுக்காண்டியும் தான். போது ஆதி, வார்த்தையால கொல்லாதீங்க. என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லி, அது நம்ம பிள்ளை ஆதி. எதுடி நம்ம பிள்ளை? உன் பிள்ளை இல்ல, அது என் பிள்ளை. நான் இல்லாம உங்க குழந்தை வந்துருமா? என்ன மிரட்டி பாக்குறியா? நீ இல்லாம என் குழந்தை இந்த பூமிக்கு வராதுன்னு பிளாக்மெயில் பண்றியா? ஐயோ, அப்படிலாம் சொல்லல. நான் இருந்தா தானே நம்ம குழந்தை நல்லா இருக்கும்.
ஆமாண்டி, நீ நல்லா இருந்தாதான் நம்ம குழந்தை நல்லா இருக்கும். அதனால இப்போ மணி 12 போய் சமத்தா போய் சாப்பிடு. பிரியங்கா ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களா? உன்னதான் கேக்குறேன், பிரியங்கா ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களா? கொத்திக்கிட்டு இருக்க, வாயை திறக்கறல பாரு. போய் சாப்பிடு போ. நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்போ தான் நான் போய் சாப்பிடுவேன். போய் சாப்பிடுன்னு சொன்னேன். முடியாது. என்ன பிளாக்மெயில் பண்றியா? போய் சாப்பிடுன்னு சொன்னேன். முடியாது. தியா, ம், போய் சாப்பிடு. என்னை மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன், போய் சாப்பிடு. நிஜமாவே வா? நிஜமா மன்னிச்சிட்டேன், நீ போய் சாப்பிடு. சாரி ஆதி, இனிமே உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சரி, போய் சாப்பிடு. ம், கேன்டீன்லேருந்து பாயில்டு ஸ்ப்ரவுட்ஸ் வரும், அதை மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிடு. ம், சரி ஆதி. நீங்கள் சாப்பிடல? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். நீ போய் டைமுக்கு சாப்பிடு. ம், சரி.